வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். தனுசு ராசியில் இன்று அமக்கலமான மிக அற்புதமான சில காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் 9 இருக்கின்ற சூரிய பகவான் 9 இருக்கார். செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். குரு பகவான் நேரடியாகவே அந்த லக்னத்தையும் பார்க்கிறார். அந்த ராசி தனுசுவை பார்க்குறார். அப்போ இவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வரும். பாதகத்தில் இருந்து பார்க்குறாரு. செலவு அதிகமாக வரும். மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அதை சிலர் துஷ்பிரயோகம் செய்வாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை இவங்க மூலமாக கிடைக்கிதுன்னு தன்னை கொண்டாந்து இணைச்சி அவங்க பேரையும் கெடுத்துவாங்க, இவங்க பேரையும் கெடுத்துருவாங்க. இது பார்க்குறவங்களுக்கு சற்று கஷ்டமாக இருக்கும். ஏன்? சுகஸ்தானத்துக்குரிய குரு பகவான் நேரடியாக அந்த தனுசை பார்க்குறார். விரையாதிபதியோட செவ்வாயானது 4ஆம் பார்வையை அந்த தனுசை பார்க்குறார். அப்போ என்ன செய்வான்? விரயம் பண்ணுவான்ல. அதே 5 கூடையும் தான். அவன் பூர்வ புண்ணியத்தையும் விரயம் பண்ணுவான். இவனுடைய அந்த விரயஸ்தானத்துக்குடைய கவனத்தையும் அங்கே வைப்பான். அந்த குரு 4க்கும் 1 கூடைய குருவின் பார்வையாக இவங்களுக்கு இருக்கும். இது கிரகச்சாரத்தோடைய வேலை. ஆனால் வாழ்க்கையிலுடைய ஒரு நுட்பமான விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் பவர் சிஸ்டம் உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அருமையாக வேலை செய்யும். சில இடங்களில் சில நாடுகளில் ஏற்படுகின்ற சில கஷ்டங்கள் உங்களை பாதிக்கும். உலகளவில் நடக்கப்போகுது, பிரச்சனைகள் வரப்போகுது. ஆனாலும் அதுக்காக நீங்கள் உங்களுடைய மனதை உங்களுக்கு தக்கவாறு வைத்து கொள்ளாமல் மற்றதுக்காக சார்ந்து செயல்பட வேண்டியிருக்கும். சில பேர் பிறருக்கு உதவி செய்வீங்க. சிலர் பிறருக்கு உதவி கேட்கக்கூடியவராக இருப்பீங்க. சில பேர் கேட்டு வாங்கி பிறருக்கு செய்வீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக உயர்ந்து போவதற்கான விஷயத்தை நன்கு உணர்ந்து வாழக்கூடிய தன்மையை நீங்கள் பெறுவீங்க. தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொரு முறையும் எங்கிட்ட ஆலோசனை பண்ணும்போது அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்த பிறகு நான் அதை கணித்து அதன் மூலமாக அவங்களுக்குடைய நுட்பமான அட்சரங்களை சொல்கிறேன். அந்த அட்சரங்களை எப்படி உபயோகப்படுத்துவது என்று அவங்களுக்கு சொல்லிடுறேன். வானமண்டலத்தில் அந்த அட்சரத்தை எப்படி ரிலே பண்ண வைக்கிறது என்றதுனால அந்த நுட்பத்தையும் சொல்லி கொடுக்குறேன். இதை கேட்டவர்கள், இதை கண்டவர்கள் பலரும் தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப என்கிட்ட கேட்குறாங்க. அதையும் நான் உணர்ந்த நிலையில் சொல்லும்போதும் செயல்படும்போது நடைமுறையில் அவர்கள் நிலையிலிருந்து அவர்கள் மாறுபடுகிறார்கள். நல்ல ஸ்பீடாக போய் அந்த இடத்த வெற்றி அடையணும் போது நார்மலான ஸ்பீடாக போய் நியரஸ்ட்டு போகும்போது ஸ்பீடாக பிக்கப் பண்ணுறது. அதுதான் அங்கே உள்ள இது. நான் ஓடணுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓடினீங்கன்னா இறப்போகிறோம். அதுபோல் தான் இந்த கிரகங்கள் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற கிரகங்கள் உங்களை என்ன பண்ணுனாக்க உங்களை நிறைய நல்ல பவரில் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த எந்த இடத்துல உங்களை உயர கொண்டு போகணும், எப்படி உங்களை ஸ்லோ பண்ணணுன்ற ஒரு யூகத்தை அந்த கிரகங்கள் உங்கள் பிறந்த ஜாதக கிரகத்திற்கும் நிகழ்கால கிரகத்திற்கும் ஏற்றவாறு நாங்கள் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். அதனால தான் நீங்களே வெற்றி அடைகிறீங்க. அதனால தான் நானும் பல உண்மைகளை உங்களால் சொல்ல முடியுது, உங்களால் நான் புரிஞ்சிக்க முடியுது. வயதுக்கு ஏற்க அதோட சூழ்நிலைகள் மாறுவதையும் நான் நல்லா பார்க்குறேன். எப்போது சின்ன பிள்ளைங்களை பொறுத்தவரையும் இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க மிக மிக அற்புதமான டேலண்ட் உள்ளவங்க. அந்த டேலண்ட்டு உள்ளவங்களுக்கு சில பேருக்கு பாருங்கள் முதுகில் மச்சம் இருக்கும், சில பேருக்கு கமுக்கட்டில் மச்சம் இருக்கும், சில பேருக்கு கை எழுதுகிற விரலில் கூட மச்சம் இருக்கும் சில பேருக்கு. அப்படி ஒரு சில இடங்களில் இருக்கிற மச்சத்தின் மூலமாக கூட இந்த தனுசு ராசினியர்கள் என்கிட்ட போன ஜென்மத்தில் வாங்கி வச்ச வரம் அது. இந்த பிரபஞ்சத்திற்கு அது 9ஆம் இடமாக இருப்பதனால் தனுசு ராசியில் பிறப்பதே பெரிய ஒரு பாக்கியவான்கள் தான் சொல்லணும்.
அந்த பாக்கியவான்களை எப்படி அரவணைச்சி எடுத்துகிட்டு போகுதுன்னா அவங்களோட மூதாதையர்கள் செஞ்ச தான தர்மங்களை பொறுத்து தான் அந்த இடத்துல அவங்க வெற்றி கொள்வது தன்மை இருக்குது. உங்களை பொறுத்தவரை தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த சிம்ம ராசி சூரியன் வரும்பொழுது இவருடைய பயணப்பாதை தெளிவாக இருக்கும். ராஜகிரகங்கள் ஒன்றை ஒன்று நல்லா கவனித்து பார்த்துட்ருக்கு. மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வருதாத அளவுக்கு அப்படி வந்தவங்களை போய் பாதுகாக்கிற அளவுக்கு தான் இப்போ செல்லுமே தவிர ஒரு பிரச்சனையை அதிகப்படுத்துகிற அளவுக்கு இல்லை. அந்த அதிகப்படுதுன்னா அவங்களுடைய கிரகநிலை சரியில்லை. அதற்கு என்ன செஞ்சால் அதை சரி பண்ணலாம் என்பது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கால சூழ்நிலையாகும். எங்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த கிரகத்தில் இப்படி நடக்கணும், இது நல்லது நடக்கணும், இப்படி நடக்கணும்னு எங்களால் அந்த கோச்சார அமைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் அதை எடுத்துக்கிற பாக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உங்களுடைய பயணம் பாதையானது மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், நல்ல நோக்கம் உடையவர்கள், ஒரு சந்தேகம்னா உடனே கேட்டு தெளிவுபடக்கூடியவர்கள், தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் நல்ல பக்குவத்தை சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு இன்று குரு பகவான் பாதக ஸ்தானத்தில் இருந்து செயல்படுவதனால் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய சிந்தையை இந்த ஆவணி மாதத்தில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். அன்பான நியூ ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். என்னுடைய 9710957060 பலரும் நிறைவான வழியில் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமாக பல பாராட்டுகளை எனக்கு தந்த போதிலும் எங்களுடைய அருளாசியால், இயற்கையின் அருளாசியாலும் நீங்களும் நாம் எல்லோரும் இதில் நல்ல விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் தெளிவான பாதையில் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த நியூ ஜெனரேஷன் பயணப்பாதையை தொடருவோம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. குருதட்சணையோடு சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நுட்பமான விஷயம், காற்றில் எப்படி கலந்து உங்கள் பேரை ரிலே பண்ணுறது, உங்களுக்கு நீர்னால் வருகின்ற இந்த 5 பூதங்களையும் எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயமாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குட்பட்ட ஒரு சிலர் குழந்தைங்க என்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த விவரம் புரியாத கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விவரம் புரிஞ்சோடனே அவங்க அப்படியே அவ்வளோ மன சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. யாரோ அனுபவ ரீதினா யாரோ சொன்னதை தானே இவங்க காதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவர்கள் நான் சொல்லுவதை இணைச்சி அவங்க பலனை அடையும் போது பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தின் மூலமாக என்னோட தொடர்பில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்களும் தொடர வேண்டும். மேலும் மேலும் பல உண்மைகளையும், மருத்துவ ரீதியான உண்மைகளையும், ஜோதிட ரீதியான உண்மைகளையும், ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்.